சார் வணக்கம். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் உமா குருசாமி. நாங்கள் வந்து 2018 பல உணவு இது திட்டத்தில் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம். பயிற்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான பயிற்சி அதுங்க. துருவ தியானம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா அற்புதமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸ் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டேன். அதாவது வந்து கர்ப்பப்பைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கேன். அந்த ப்ளீடிங்கோடையே தான் நான் படுத்திருந்தேங்க சார். அதாவது வந்து நான் ஹாஃப் டே ஃபுல்லும் நான் ஹாஸ்பிட்டல்ல அப்படியே தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு அது எடுக்கணும்னு சொல்லி 65,000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி பில் போட்டாங்க. அப்போ நான் எங்க வீட்ல நானும் அவரும் ஒரு முடிவு எடுத்தோம். நம்ம வேதா சார்கிட்ட கேட்டுட்டு இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து வந்துட்டோம். திருப்பி அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேடம் கூட தான் கிளாஸ் எனக்கு மேடம் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க, கைட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்க மேடம். அதனால நான் மேடம் கிட்ட கேட்டேங்க. மேம் இந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சொன்னாங்க, கொத்தவரங்காய் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க சொன்ன மாதிரியே 21 நாள் கொத்தவரங்காய் ஜூஸ் குடிச்சேங்க. குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த நான் அன்னைக்கு வந்துட்டு நைட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு குடித்தேன். குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வித் ஒரு 1/2 ஹவர்ல அந்த பெயின் எதுவுமே இல்லைங்க. நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சு அந்த பெயின் கம்மியாயிடுச்சு. இன்ஜெக்ஷன் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் பண்ணேன். பெயின் இன்ஜெக்ஷன் பண்ணினேன். டேப்லெட் சாப்பிட்டேன். எதுக்குமே கேட்கல. கொத்தவரங்காய் ஜூஸ் குடிச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மிராக்கள் நடந்துச்சு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அளவே இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. அதாவது பீரியட்ஸ் டைம்ல ரெகுலர் பீரியட்ஸ் ஆகல, இல்லை அந்த பெயின் இருக்குது, அந்த நிற்க போகிற நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இதை வந்து நான் சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நல்லா ரெக்யூர் ஆயிருக்கிறாங்க. நல்ல ஒரு எங்களுக்கு நல்லா இது கிடைச்சது. அதே போல் 2018 தான் உங்களோட ஜாயின் பண்ணோம். அதாவது வந்து 65வது குரூப் 65வது குரூப்ல நாங்கள் ஜாயின் பண்ணணும் 2 பேரும். வீட்டில் நாங்கள் 2 பேருமே அதை எடுத்துக்கிட்டோம் ஒட்டுக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஞ்சள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பசு மஞ்சள் குரூப்பில் போட்டிருந்தீங்க. நாங்கள் அது வாங்கியிருந்தோங்க, ஒரு 10 கிலோ வாங்கினோம். வந்து மஞ்சள் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேரட் ஜூஸ் ஒரு நாள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி கொடுத்த ஜூஸு தாங்க சார் எல்லாமே. அப்புறம் வந்து கருவேப்பிலை ஜூஸு, அரசாணிக்காய் ஜூஸு, எல்லா ஜூஸும் போட்டு குடிக்கும் போதெல்லாம் இது வந்து ஒரு விரல், சின்ன சுண்டு விரல் அளவுக்கு எடுத்து 2 பேர்த்துக்கு நானும் இவரும் கட் பண்ணி மிக்சியில் அந்த ஜாரில் ஜூஸ் அடிக்கும்போது போட்டு அடித்து குடிச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க சார், அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மஞ்சள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மஞ்சள் வந்து 2 டேஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு அப்போவே வந்து நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், சொல்ல முடியல. ரொம்ப நல்லா இருக்குங்க சார் மஞ்சள். ரொம்ப தேங்க்ஸ் சார். இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, உங்களுக்கு நன்றிங்க சார். நீங்கள் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நாங்கள் இந்த மாதிரி அருமையான ஒரு குரூப்பு, ஒரு குரு கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறோம். நன்றிங்க சார். வணக்கம்மா. உங்க ஆடியோ கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நாட்கள் ஆராவோட இணைஞ்சு பயணித்தது, எப்பயோ கடைப்பிடிச்ச பழ உணவு திட்டம் உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் விலகினதும், இப்போ அந்த மஞ்சள் வாங்கி பயன்படுத்துறது எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் வந்து இந்த தற்சார்பு விஷயமா ஒரு சில பொருட்கள்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அது இப்போ தொடர்ந்து பண்ணுறீங்களான்றத தெரியப்படுத்துங்க. அப்படி எது இருந்தாலும் நம்ம குழுவில் நம்ம மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கலாம். அது அதே போல் நீங்கள் அனுப்பின அந்த ஆடியோ மற்றவங்களுக்கும் இதை நான் பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப எளிமையாக பெரிய தொந்தரவுகளை எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு போய் சேரணும். அதுக்கு உங்களுடைய இந்த அனுபவ பகிர்வு ஒரு துணையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை பகிர்ந்துக்கலாமான்றத சொல்லுங்கள். அதேமாதிரி பொருட்கள் நீங்கள் எதுவும் இப்போ செய்கிறீங்க பண்ணுறீங்கன்னா தெரியப்படுத்துங்க. நன்றி, மிக்க மகிழ்ச்சி மேம். சார் வணக்கங்க சார்.
உங்கள் வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பகிர்ந்துக்கணுன்ட்டு இருந்தேன். அந்த பிரபஞ்சம் எனக்கு இன்னைக்கு தான் வழி காமிச்சிருக்குது. சார் தாராளமாக நீங்கள் வந்து இது வெளியில் இது பண்ணலாம். நீங்கள் குரூப்பில் இதில் போடலாம், பகிரலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் எல்லா பெண்களும் இது தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றிக்கக்கூடியது இது ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. எனக்கு வந்து என்னோட கர்ப்பப்பையை நான் காப்பாற்றிக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பல உணவு பயிற்சியில் கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய பெரிய ஒரு இதையை நான் இழந்திருப்பேங்க சார். எனக்கு அது கர்ப்பப்பைங்கிறது வந்து பெண்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். அது ஒவ்வொரு உறுப்புகளுமே பெரிய வரப்பிரசாதம் தான். இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்கக்கூடியது நம்ம பெண்களுக்கு கர்ப்பப்பை தாங்க சார். அதனால வந்துட்டு அதுலேருந்து வெடிபட்டு வெளியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேங்க சார். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் இப்போ நாப்கின் பண்ணிகிட்ருக்குறேங்க. இயற்கை நாப்கின் பண்ணிகிட்ருக்குறேங்க. அதாவது வேப்பிலை, துளசி, அப்புறம் அலோவேரா பொடி, இந்த 3 பொடிகளை வச்சு காட்டனில் நான் அது இப்போ ரொம்ப அது தீவிரமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டிகள், யாரை பார்த்தாலும் நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அந்த அதாவது வந்து ஜூஸை குடித்ததுக்கப்புறம் கொத்தவரங்காய் ஜூஸ் குடிச்சிட்டு நான் வந்துட்டு நாப்கின் வந்துட்டு நாங்கள் செய்கிறதே இயற்கையாக நான் செய்கிறதையே தற்சார்பில் வந்துட்டு நான் பழகிட்டு வந்துட்டு நான் இப்போ இது வந்து நானே வீட்டில் பண்ணிகிட்ருக்கேங்க சார். என் பொண்ணு எப்போ பெரிய பொண்ணானாலும் அன்னையிலேருந்து நான் இது வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கும் பண்ணி கொடுத்துட்டு நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு நான் அன்றைக்கி 21 நாள் குடித்தேங்க சார். 21 நாள் குடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன்றா பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதில் அப்படியே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சால்வ் ஆயிடுச்சு. இதுவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா எனக்கு செலவு, என்னுடைய மன உளைச்சல் எல்லாத்துக்கும் நான் ஆளாயிருப்பேன். இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்க கர்ப்பப்பைகளை காப்பாற்றிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இது தெரியாமல். எல்லா பெண்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, அவங்கவுங்க கர்ப்பப்பையை காப்பாற்றிக்கோங்க. எந்த ஒரு உறுப்பும் உடம்புலேருந்து எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதில் நம்ம மாற்றிக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு குரூப் எல்லாம் கிடைக்கும்போது நம்ம அதில் போய் சேர்ந்து நம்ம அதனுடைய பயன்கள் அடையணும்னு தான் சார் என்னுடைய ஆசை. நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். நான் ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய தற்சார்பு வாழ்வியலில் அவருடைய எல்லா பொருட்களும் நான் செஞ்சுட்டு இருந்தேங்க வீட்டில். இப்போது தலைக்கு போகிற சோப்பு முதல் கொண்டு அரப்பு சோப்பு அது பண்ணிட்டு தான் இருக்கேங்க சார். என் வீட்டுக்கு எனக்கு என்ன தேவையோ அது பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேங்க. எங்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. மின்சார தைலம் செஞ்சிட்ருக்கிறேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நாப்கின் வந்து இப்போ மும்முரமாக நான் பண்ணிகிட்ருக்கிறது நாப்கின் சார். பெண்களை பாதுகாக்கணும், பெண்களை அதுலேருந்து கொண்டு வரணும். தலைமுறைக்கு ஒவ்வொரு பெண்களும் வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களே செஞ்சு அவங்கவுங்களே பயன்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் அது கிளாஸும் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். வீட்டுக்கு வரவங்களுக்கு சொல்லித்தரேங்க சார். நான் இது பண்ணிகிட்ருக்குறேங்க சார். ரொம்ப சந்தோஷங்க சார். உங்களுடைய வாய்ஸ் கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேடம் கூட பேசணும் ஒரு நாள் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு வாய்ப்புக்கு ஏதாவது கிடைச்சாலும் பேசுகிறேங்க சார். ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க மேடம் கிட்ட. இன்னைக்கு நீங்கள் 2 பேர் நீங்களும் மேடமும் இல்லைன்னா நான் என்னுடைய கர்ப்பப்பை இழந்திருக்க வேண்டிய சூழ்நிலைமையாக இருக்கும். நான் எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் வந்து 2 பேருமே வந்து பல உணவு திட்டத்தில் கலந்துக்கணும். அந்த பயிற்சி 2 பேருமே எடுத்துக்கிட்டாதான் அதை பற்றி புரிதல் இருக்குங்க. இப்போ எங்கள் 2 பேர்த்துக்கு புரிதல் இருந்தங்காட்டி தான் நாங்கள் அதுலேருந்து விடுபட்டு வெளியே வந்திருக்கிறோங்க சார். நன்றிங்க சார்.